இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேயற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து யாக்கோபு எழுதின நிருபத்திலிருந்து கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் கடைபிடிக்க வேண்டிய 7 காரியங்களை குறித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 4வது நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமனென்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாருங்க, சோதனை சகித்து கொள்ளுங்க. அந்த யாக்கோபு சொல்ற சோதனைய சகிக்கணும். பாருங்க, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட உலக பிரகாரம் வாழ்க்கையிலையும் சோதனை உண்டு. பாருங்க, ஆவிக்குரிய சோதனை என்னன்னா பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்கல்ல, வேதத்தை வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஆலயத்துக்கு செல்ல முடியல, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல, தடைக்கு மேல தடை. இப்படி இது ஆவிக்குரிய சோதனை. உலக பிரகாரமான சோதனைகள் உண்டு. பாருங்க, உலகத்துல பார்த்தீங்கன்னா சிலர் வியாதி பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள், இன்னும் வேலை இல்லை, உலக பிரகாரமான காரியம், சொந்த வீடு இல்லை, கடன் பிரச்சனை, இதெல்லாம் உலக பிரகாரமான சோதனைகள். பாருங்க, ஆவிக்குரிய சோதனை, உலக பிரகாரமான சோதனை, 2 காரியங்கள் நம்மகிட்ட இருக்கு. அப்போ சோதனையை சகிக்கணும். அதை ஒருவேளை அந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அநேக சோதனைகள் நம்மகிட்ட இருக்குன்னு, இந்த சோதனைகள்லாம் ஒருவேளை அதுலேருந்து எப்படி வெளியே வருவது, இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட நம்ம புலம்பிட்டு இருக்கலாம். ஜமைக்கா தீவில் ஒரு வீரன் இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஒரு பராக்கிரமசாலி, அவன் அவ்வளோ மல்யுத்த வீரன். அவனுடைய வேலையே யுத்தம் செய்து அவன் சம்பாதிப்பான். அவன் மல்யுத்தம் செய்து அதிலிருந்து வர்ற தொகையில தான் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவன் ஆலயத்துக்கு போறான். அங்க அவனுடைய ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வருது. அவனை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா அவனுடைய குணங்கள் மாறுது. ஆண்டவர் சமூகத்துல அவன் ரட்சிக்கப்படுறான். அவனுடைய குணதிசயங்கள்லாம் மாற்றம் வருது. அவனுடைய எண்ணங்கள்ல மாற்றம் வந்ததை மற்றவங்க அறியல. ஒரு நாள் அவன் ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட சென்றான். அங்க இருக்கிற நண்பர்கள்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு அவனை கேலி கிண்டல் செய்யறாங்க. பாருங்க, அவன் திருந்திட்டான் பாருங்க சும்மான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல அங்க சுடு வெந்நிய அவன் 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 மேலே வாங்கி வீசி எறிகிறாங்க. அப்போ அவன் என்ன செய்யறான்னா பொறுமையா இருக்கு. அதெல்லாம் சகிச்சுட்டு சொல்றான், கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும்னா நான் இதையும் சகித்து கொள்வேன் என்று சொன்னான். அதை கேட்டோடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. பாருங்க, சின்னதா ஒரு வார்த்தை சொன்னாலே இந்த மனுஷன் எப்படி மல்யுத்த வீரன், அவனை பார்த்தாலே பயந்து இருக்கிற மனுஷங்க அவனோடு இருந்த மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஒருவேளை கூட நம்மளும் சகிக்க முடியாத சோதனையில இருக்கலாம். கர்த்தர் நமக்கு இந்த சோதனையை சகிக்கிற அளவுக்கு பலனை நமக்கு தருவார். பாருங்க, நம்மளுக்கெல்லாம் என்ன சோதனை வரும்னா, முதலாவது விசுவாச சோதனை. நம்பவே மாட்டோம், யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டோம். ஆனால் அது விசுவாச சோதனை. கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு வருகின்ற ஒரு முக்கியமான சோதனை விசுவாச சோதனை. பாருங்க, வசனம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 10:13, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியாக போக்கையும் உங்களுக்கு உண்டாக்குவார். பாருங்க, ஒரு சோதனை வருதுன்னா அதை தப்பி செல்றதுக்கு வழி அவர்கிட்ட இருக்குது. பாருங்க, திராணிக்கு மேலே சோதனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. பாருங்க, அப்படி சோதனை வந்தா தாங்குற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த சோதனையில தப்பி செல்ற வழி அவருக்கு தெரியும். அப்போ நம்ம சோதிக்கப்படும் போது நம்மளுடைய எண்ணங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசத்துல ஒரு நம்ம நம்பவே இல்லாதபடி இருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட எனக்கு இப்படி ஒரு வியாதி சோதனை வந்துட்டே, இல்லை இப்படி ஒரு கடன் பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேனே,
அப்படி ஒரு பிள்ளைகள் ஒருவேளை எதிர்காலத்தை குறிச்ச கவலை, சோதனை, கணவரை குறிச்ச கவலை, இதெல்லாம் நீங்க இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் திராணிக்கு மேலாக சோதிக்கவே மாட்டார். பாருங்க, வேதாகமத்துல அநேகர் சோதிக்கப்பட்டிருக்காங்க. முதலாவது சோதிக்கப்பட்ட மனுஷன் ஆதாம் ஏவாள். அவர்கள் 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவர்கள் ஆண்டவரை விட்டு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடி போறாங்க. ஆதியாகமம் 3:6 அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிக்கிறதுக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்குது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தல், அவனும் புசித்தான். சோதிக்கப்படுறாங்க பாருங்க. அந்த சோதனை நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஆண்டவர் சாப்பிடக்கூடாது. ஆனா அவர்கள் சாப்பிட்டு தேவ சமூகத்துக்கு விலகி போனாங்க. பாருங்க, ஆண்டவர் கட்டளையை மீறி விட்டாங்க. சோதனையில அவங்களால வெற்றி சிறக்க முடியல. யோபு பார்த்தீங்கன்னா, என்ன சோதிச்சா பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். பாருங்க, அவன் இழந்ததுக்கு ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுத்தார். யோபு அந்த சோதனையில உண்மை உள்ளவனா இருந்தார். தீர்க்கதரிசி எலிசா பார்த்தீங்கன்னா அநேக சோதனை, அவர்கள் கிடைக்காத கொஞ்ச நெஞ்ச சோதனை கிடையாது. ஆனா அவர்கள் தேவனிடத்தில் உறுதியா இருக்கிறாங்க. அவ்வளோ சோதிக்கப்படுறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறார். பிசாசினாலே சோதிக்கப்படுகிறார். அந்த பிசாசு சொல்லுது கல்களை அப்பமாக்குது, இன்னும் நிறைய சோதிக்கிறான். ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த சோதனையை ஜெயித்தார். ஆண்டுடைய வார்த்தையினால ஜெயித்தார். சவுல் பவுலாக மாறிய அந்த கதையை நீங்க பாத்தீங்கன்னா, அவனுடைய சம்பவங்களை பாத்தீங்கன்னா அநேக சோதிக்கப்பட்டான். அத்தனை காரியத்துல ஜெயித்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதுல உறுதியா இருந்தான். பிரியமானவர்கள், இன்றைக்கு கூட ஏதோ ஒரு காரியத்துல நம்ம எப்படியோ சோதனை வந்துட்டு இப்படிப்பட்ட காரியங்களை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேனேன்னு சொல்லலாம். கர்த்தர் சமூகத்தை இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா ஏசப்பா? இந்த சோதனையை சகிக்கிற வல்லமை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவை எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு கூட ஒவ்வொருவரோடும் பேசுங்கப்பா. இந்த திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த தப்பி செல்ற வழியை எங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு கொடுங்க சப்பா. அப்படி சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானப்பா. அப்படி சோதனை சகிக்கிற ஒரு உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க சப்பா. இந்த யாக்கோபு நிருபத்துல சொன்னது போல நாங்களும் இந்த சோதனையை வெற்றி சிறக்க அம்மாக்கு சாட்சியாக ஜீவிக்க கிருபை தாங்க. துதிகான மகிமை மக்கள் அடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன்.